ஒருத்தர் பொதுக்குழுவில் பேசினாரு, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் மகளிர் ஆணையத்தின் தலைவர் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஐயா அவர்களே, உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஒரு சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மற்ற மாநிலத்துக்கு. அப்பொழுது தெரியும் இங்க இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு பெண் வன்கொடுமையாக பாதிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்முடைய முதல்வர் ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதல்வர் தலைமையில் டிஜிபியும் கலெக்டருடைய கலந்து ஆலோசனை நடத்தப்படுது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை மீடியா கிட்ட காமிக்க கூடாது. இவங்க என்னன்றாங்க, மீடியா கிட்ட காமிச்சாதான் வேலை செய்யறோம்ட்டு. நாங்கள் அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லா விதத்திலும் பெண்களை பாதுகாக்க இந்த தமிழ்நாடு தான். இந்த அறிவில்லாதவங்களாம் ஒண்ணுமே சினிமா டைலாக்கை படிச்சுட்டு என்னென்னமோ வளர்றாங்க. அதுதான் உண்மை. என் அன்பு சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க, எல்லாத்தையும் நல்லா பழகினாங்க. உட்கார்ந்தவுடனே எல்லாத்தையும் சிரித்து பேசினாங்க. அதுதான் இந்த இயக்கத்துக்கு தேவைப்படுகிறது. உங்களை நாங்கள் அன்பாக வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவரின் பிறந்த நாள். இப்போ சொல்லிட்டு போனாங்க எவ்வளோ திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரே விஷயத்தை 2-3 விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டது நம்முடைய தலைவர் விடியல் பயணம் பஸ்ஸு, இலவச பஸ்ஸு. முதல்ல அதோடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியல. இலவச பஸ்ஸு இன்றைக்கு பாருங்கள், யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்த இலவச பஸ்ஸுனால எனக்கு மாதம் 1000 ரூபாய் நான் சேமிக்கிறேன்ட்டு. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு பட்டா கொடுத்தாங்க, பெண்களுடைய பேரில் பட்டா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் இங்கே நம்முடைய அரசினர் கல்லூரியில் தான் பிரம்மாண்டமாக, அதுவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் நடத்தி காமிச்சாங்க. அப்பொழுது இருந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாங்க. புதுமை பெண் திட்டம் முதல்ல அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு நாங்கள், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் பிள்ளைகளுக்கு நாங்கள். சரி, மாணவிகளுக்கு மட்டும் கொடுத்தா மாணவர்களுக்கு கொடுக்கணுன்ட்டு இன்றைக்கி மாணவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் 20, அது உண்மையாகவே நான் பார்த்துருக்கேன். நான் மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறதுனால நிறைய மாவட்டங்கள், குறிப்பாக நம் மலை பிரதேசங்கள் போகும்போது அந்த குழந்தைங்க பாவம் பட்டன் கூட சரியாக போடாமல் தூக்கத்தோடு கொண்டு விட்டுருவாங்க. அதுங்க அப்படியே உட்காந்துருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்காது. இன்றைக்கு இந்த காலை சிற்றுண்டி என்பது அத்தனை பெண்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இட்லி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு குழந்தைக்கு, ஒரு இட்லி போட்டு. ஆனால் நம்முடைய தலைவர் கொடுக்கின்ற காலை சிற்றுண்டி, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, என்னென்ன தேவைப்படுமோ ஒரு குழந்தைக்கு, எவ்வளோ புரோட்டீனு, எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ கார்போஹைட்ரேட்டு, அதையெல்லாம் சரியாக பார்த்து அருமையான ஒரு மெனுவை போட்டு இன்றைக்கி காலை சிற்றுண்டி வழங்கி கொண்டு இருக்கிறார் நம் முதல்வர் அவர்கள். இப்படி பல திட்டங்கள் பெண்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்வேன். எல்லாரும் 1000 ரூபான்றோம், உரிமை தொகை 1000 ரூபாய், புதுமை பெண். ஆனால் ஒரு பிலோ பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நாங்கள் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா 2 பொண்ணு வச்சுக்கோங்க, 3 லேடிஸு. நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு ஒரு சின்ன பூ வியாபாரம் பண்ணுறோம், பழ வியாபாரம் பண்ணுறோம். 3 பேருக்கும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் சேவிங்க. அதை ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சுருக்கோம், அதுக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், 4000 ரூபாய். அதன் பிறகு அந்த மாதிரி 2-3 திட்டங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன். சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கு சராசரி நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000லேருந்து 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம தமிழக வரலாற்றில் இந்த அளவு ஏதோ இலவசமாக ஏதோ கொடுப்போம், ஆனால் இப்படி ஒரு பணத்தை ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் நம் தலைவர் கொண்டு வந்திருக்காங்க. திட்டங்கள்லாம் சரிக்காங்க. நான் சொல்லுவாங்க, நேற்று பெய்த மழையில் விளைந்த என்னமோ சொல்லுவாங்க, காலான என்னமோ சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் பொதுக்குழுவில் பேசினார், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் மகளிர் ஆணையத்தின் தலைவர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஐயா அவர்களே, உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மற்ற மாநிலத்துக்கு. அப்பொழுது தெரியும் இங்கே இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு. சின்ன விஷயம், இன்னைக்கு ஒரு பெண் வன்கொடுமையாக பாதிக்கப்பட்டால், அவள் குடும்ப வன்கொடுமை, அவர் கணவரோ மாமியாரோ மாமனாரோ மூத்தாரோ நாத்தனாரோ அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினா அவளை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு உதவியில் இருக்குது 181ன்ட்டு. வேறு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அது மட்டுமல்ல, அவளை இட்டுட்டு வந்தீங்க நடு ரோட்டில் விட போதில்லை. அவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைந்த சேவை மையம் என்று ஒன்று இருக்கிறது. அது மட்டும் எல்லாம் நினச்சிப்பாங்க, சரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு, சரி வேலை செய்கிற பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய பேப்பரில் செய்திகள் பார்க்குறோம், சின்ன செய்தி கூட பெருசாக போட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க்கிங் பிளேஸ், இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸ் 2013 ஒரு சட்டம் இருக்கிறது.
அதன்படி எந்த பெண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டா வேலை செய்கிற இடத்துல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கு 50,000 1 லட்சம் வரைக்கும் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்முடைய முதல்வர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதல்வர் தலைமையில் டிஜிபியும் கலெக்டருடைய கலந்து ஆலோசனை நடத்தப்படுது. இன்றைக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்கு இப்போ நான் ஆணையத்தில் பார்க்குறேன், நம்பவே மாட்டேங்குது. 2 நாள் முன்னாடி ஒரு பிரச்சனை, ஓடு கிடுகிடுன்னு அங்கே தரமணியில் ஒரு கல்லூரிக்கு அங்கே போய் விசாரித்தோம். அடுத்தது இங்கே